எண் 19 கிஷோர் மேத்தா கே UKG A2. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கே கிஷோர் மேத்தா. நான் UKG படிக்கிறேன். என் லட்சியம் என்ற தலைப்பில் நான் இங்கு பேசுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் லட்சியம் ஒன்றை வைத்து பயணித்தால் மட்டும் வாழ்வில் வெற்றி அடைய முடியும். நான் எதிர்காலத்தில் சிறந்த காவல் அதிகாரியாக வேண்டும் என்று என் குறிக்கோளை கையில் எடுத்துக்கொண்டு உங்கள் முன் நிற்கிறேன். நமது இந்தியாவில் காவல் அதிகாரிகள் அனைவரும் திறமை வாய்ந்தவர்கள். என் நாட்டுக்கு பணிபுரிவதே என் லட்சியம். நான் ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக சேவை செய்வேன். இது என் தலையாய கடமையாக கருதுகிறேன். காவல் மக்களுக்கான சேவை லட்சியம். வெயிலென்றும் பனியென்றும் மழையென்றும் பட்டினியாய் கடந்து எடுத்திட்ட கொள்கையில் எப்போதும் ஜெயிக்க இந்த தமிழன் தொடங்கிட்ட எழுச்சி பயணம் லட்சியம். இதற்கு இன்னொரு பெயர் சத்தியம். லட்சியம் இரும்பையும் உடைக்கும், இமயமும் கடலையும் கடக்கும். காவல் அதிகாரிகள் உடுத்தும் உடையின் வண்ணம் காக்கி சட்டை, காக்கி பேண்ட், காக்கி காலனி, தொப்பி, பெல்ட் அணிந்திருப்பார். காவல்துறையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவு, பொதுமக்கள் பாதுகாப்பு, சிறப்பு பிரிவு, ரயில்வே காவல்துறை என பல்வேறு பிரிவுகள் உள்ளன. கொரோனா காலகட்டத்தில் காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டனர். காவல்துறை நமது நண்பன். குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அதுவே காவலர்களின் வாழ்க்கை பண்பாடு. வீரகால கொண்டாட்டம் கோலாகாலத்தில் எங்கும் வீடு கொண்டு காட்டிடும் வீர திருமகன்களே. ஊரடங்கு உத்தரவு வேளையிலும் வீடில் உலா வந்து பணியாற்றும் உத்தம நெஞ்சங்களே. இயற்கை சீற்றங்களால் இழுந்த நேரத்திலும் தங்கள் இல்லம் துறந்து உழைத்திடும் உழைப்பாளிகளே. கல்வி கூடங்களிலும் கல்லூரி சாலைகளிலும் காக்கும் களங்களாய் திகழும் காவல் தெய்வங்களே. அநீதி நடந்திடும் அமைதியற்ற நிலையிலும் அறநெறியுடன் போராடும் போராளிகளே. வன்முறை வெடிக்கும் கலவர பூமியிலும் வலிமையால் வளமாலும் வீராடி வீரர்களே. இன்ப நிகழ்வென்றாலும் துன்ப நிகழ்வென்றாலும் இமை மூடாமல் உதவிடும் உதவிக்கரங்களே. எங்கும் காவல் எதிலும் காவல் என்றே பொங்கும் மகிழுடன் பொறுமையாய் பணியாற்றும் பொன்னான காவல்துறையினருக்கு என்றும் பெருமையுடன் சமர்ப்பிப்போம் நம் வீர வணக்கங்களை. டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கனவு காண சொன்னார்கள். நானும் கனவு காண்கிறேன். என் கனவு நிறைவேறும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. என் லட்சியத்தை அடைய இப்போதிருந்தே முயற்சிப்பேன். அயலாது உழைப்பேன். இதை கூற வாய்ப்பளித்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என லட்சிய பாதையில் பயணித்தால் மட்டும்தான் நாம் வெற்றி கனியை பறிக்க முடியும் என்று தனது லட்சியத்தை பற்றி பேசிய கிஷோர் மேத்தாவிற்கு நன்றி.